ஆகாத ஆண்கள் பெண்களை பார்த்து கேட்கப்படுற முதல் கேள்வி, எப்பமா கல்யாணம், எப்பப்பா கல்யாணம், அது மட்டும்தான். இதை சமாளிக்கிறது தான் இன்றைய இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. இது போன்ற கேள்விகளை எதிர்கொள்ளாம இருக்க சீனா ஒரு புது ட்ரெண்டையே உருவாக்கி வச்சிருக்காங்க. பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள். ஒரு காலத்துல நம்ம ஊர்ல பெண்களுக்கு 18 வயசு, ஆண்களுக்கு 23, 24 வயசு ஆயிடுச்சு அப்படின்னாலே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. ஆனா இந்த காலத்துல அந்த நடைமுறையில மாற்றம் ஏற்பட்டிருக்கு. பெண்கள் ஆண்கள் இருவருமே திருமணத்தை தள்ளி போட தொடங்கியிருக்காங்க. பட்ட மேற்படிப்பு, சொந்த தொழில் தொடங்குறது, அல்லது நல்ல நிறுவனங்கள்ல நல்ல சம்பளத்துல வேலை பார்க்கறது, இல்லனா அரசு வேலை வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றது இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்களுக்கு மத்தியில இந்த காலத்துல ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. மேலும் தங்களுடைய கோல்ஸை கம்ப்ளீட் பண்றதுக்கு மேரேஜ் ஒரு தடையாகிடக்கூடாது அப்படின்னு திருமணத்தை தள்ளி போடுற நடைமுறை ரொம்பவே அதிகரிச்சிருக்கு. ஆனாலும் கூட இந்த பெரியவங்க சும்மா விடுவாங்களா? சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் எப்ப கல்யாணம்னு கேட்டுட்டே இருப்பாங்க. காலகாலத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் குழந்தை பெத்துக்க முடியும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒருவேளை வீட்டுல இருக்க பெரியவங்க அதை பெருசா எடுத்துக்கலனா கூட சுத்தி இருக்க சொந்தக்காரங்க, ஊர்க்காரங்க, தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க அப்படின்னு எல்லாருமே இந்த திருமண பிரஷரை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்ற, வயசான மாப்பிள்ளை கிடைக்காது அப்படின்னு தினம் டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பிரஷர் நம்ம ஊர்ல மட்டும்தான் இருக்கா? இல்ல வேர்ல்டு வைடாவே இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்காக புது ஐடியாவை சீன இளைஞர்கள் கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப் மேரேஜ். அதாவது இந்த கல்யாணம் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில நடக்கும். பரஸ்பர நம்பிக்கை, நட்பின் அடிப்படையில இந்த திருமணம் இருக்கும். காலங்காலமா பின்பற்றப்பட்டு வந்த திருமண பாரம்பரிய முறை இதுல இருக்காது. அதாவது இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, அவங்க திருமணம் பண்ணிப்பாங்க, ஆனா தனித்தனியா தான் வாழ்வாங்க. குறிப்பா இருவரும் படுக்கை அறைய பகிர்ந்துக்க மாட்டாங்க. இன்னும் டீட்டெயிலா சொல்லணும்னா இல்லற வாழ்க்கை கிடையாது. சோ தாம்பத்திய உறவு இருக்காது. இவங்க திருமணத்தை ஆண் பெண் அப்படின்னு 2 பேரோட ஃபேமிலியுமே அங்கீகரிச்சாலும், சட்டமே அங்கீகரிச்சாலும் கூட அவங்க கணவன் மனைவியா இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான நடைமுறை முதலா ஜப்பான் நாட்டை சேர்ந்த இளைஞர்கள் மத்தியில தான் பாப்புலர் ஆச்சு. இப்போ இது கொஞ்சம் விரிவடைஞ்சு சீனர்களும் இந்த நடைமுறையை விரும்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மேரேஜ்ல இருக்கும்போது நீங்க யார் கூடயாவது டேட்டிங் போகலான்னு நினைச்சா கூட போகலாம். அதுக்கு எந்த தடையும் கிடையாது. ஒருவேளை குழந்தைய தத்தெடுக்க விரும்பினாலோ அல்லது செயற்கை கருவுறுதல் முறையை பின்பற்றி குழந்தைய பெற்றெடுக்க விரும்பினாலோ பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேரேஜ் அப்படின்னு சொல்லப்படுற நட்பு திருமணம் சீனால ரொம்பவே இப்ப அதிகரிச்சிருக்கதா சொல்லப்படுது. இந்த நடைமுறை மூலமா திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தை மூலமா தங்களுக்கு தரப்படுற அழுத்தங்கள் குறையறதா சீனர்கள் நம்புறாங்க. அதே போல திருமணத்துக்கு பிறகு கூட லைஃப் பார்ட்னரால வர பிரச்சனைய சந்திக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. அதனாலேயே தங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கைய வாழ முடியறதா சீன இளைஞர்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த நட்பு திருமண நடைமுறை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.